கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த 9 மாதங்களும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்தில் நாம் காலடி எடுத்து வைக்க தேவன் தந்த கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதக்காரன் இவ்வாறு கூறுகிறார். சங்கீதம் 94:18-19 நாம் பார்க்கலாம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. சறுக்கி விழுகும்போது ஒரு ஆள் நம்மளை பிடிச்சாங்கன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை. தவறி விழும் பாதையில் தேவனின் கரம், தேவன் நம்மளை தூக்கி பிடிச்சி நம்மளை கீழே விழுகாம என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறாரு. அதைத்தான் தாவீது இந்த இடத்துல சொல்றாரு. அது மட்டுமா, உங்க மனதுல, உங்க உள்ளத்துல, உங்க இருதயத்துல ரொம்ப கவலையா, கஷ்டமா, கண்ணீரா, வேதனையா, துன்பமா, துக்கமா, தேவனுடைய ஆறுதல்கள் நம் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். எத்தனை உண்மையான வார்த்தைகள் அல்லவா. ஒரு பயணத்தில் நாம் செல்லும் போது சில நேரங்களில் பாதை வழுக்கலாகவும் கால் இடரவும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த நேரங்களில் ஒருவர் நம்மை பிடித்து கொண்டால் நாம் விழாமல் காத்து கொள்ளப்படுகிறோம். சங்கீதக்காரன் தன் வாழ்க்கை பயணத்தில் சந்தித்த கஷ்டங்களில் கர்த்தரின் கிருபையும் ஆறுதல்களும் தன்னை தாங்கினதாக எழுதி அளிக்கிறார். பார்ப்போம் வாருங்கள். ஒரு சிறுவன் தன் தந்தையுடன் ஒரு மலைக்கு ஏற புறப்படுகிறான். பாதை எப்படி இருக்கும்? மலைப்பாதை நாம் எல்லோரும் அறிந்ததே. குன்றும் குழியுமாக, வழுக்கலாக, மேடு பள்ளங்களாக, சார்பா என்ன செய்யும் இருக்கும். அவன் அவங்க அப்பா கூட போய்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா கைய பிடிச்சுக்கிட்டான். ஆனா இடியில சிறுவன் வலிக்கு விழப்போகும் போது தந்தை தன் பலமான கையால் அவனை பிடிச்சு என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். நம்மளா இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் விழுகும் போது நம்ம என்ன செய்கிறோம்? பாதுகாக்கிறோம் அல்லவா. அப்ப அந்த சிறுவன் சொல்கிறான், அப்பா நான் விழுந்திருக்கலாம், ஆனால் உன் கை என்னை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதுபோலத்தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நாம் விழும் தருணங்களில் தேவன் கரம் நம்ம என்ன செய்கிறதாம்? தாங்குகிறது. எத்தனையோ தடவை நம்ம விழுந்து முடிச்சிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன செய்யறாரு? தாங்கி பிடித்து தூக்கி சுமக்கிறார் அல்லவா. வாருங்கள் பார்ப்போம். பேதுருவின் அனுபவம். பேதுரு என்ன சொன்னாரு? ஏசப்பா கடல்ல நடக்கிறாங்க. அப்ப இந்த பேதுருவும் ஆசை வந்துருச்சு, நானும் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? நடக்கலான்னு சொல்லி நினைச்சு, நான் நடக்கலாமா, என்னால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மத்தேயு 14:29 அதிகாரம் 29 முதல் 31 வரை நம்ம பார்க்கலாம். நீரே ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். கட்டளையிடும் சொல்லிட்டு அவரும் சொல்றாரு, நீ வாப்பா அப்படின்னு சொல்றாரு. பேதுரு உடனே என்ன செய்யறான்? படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்துல போல இயேசு கிட்ட போறதுக்காக அவன் என்ன செய்யறான்? ஜலத்து மேல என்ன செய்யறான்? நடக்க ஆரம்பிக்கிறான். விசுவாசமா தான் இருந்தான், விசுவாசமா தான் ஜலத்துல இறங்கினான், விசுவாசமா தான் நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு காத்து வந்த உடனே அவனுடைய மனசு மாறி போயிருச்சு. காத்து பலமா இருக்கிறதை கண்டு பயந்து கீழே போகிறேனே, நானே அமிழ்ந்து போகிறேனே, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுறான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடிச்சு, அற்ப விசுவாசியே, நான் இருக்கிறேன்னு சொல்லி தைரியம் கொடுத்து, நான் கட்டளை கொடுத்து தானே நான் உன்னை நடக்க சொன்னேன். ஆனா நீ என்ன செஞ்சிட்ட? விசுவாசத்தை இழந்துட்டேன்னு சொல்லி கூட தேவன் அந்த இடத்துல கரம் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பேதுரு அலைகள் மத்தியில் மூழ்க தொடங்கிய போது இயேசுவை நோக்கி குரல் கொடுக்கிறான். இயேசப்பா அப்படியே விட்டுட்டாங்களா? இல்லையே.
அற்ப விசுவாசியே, நீ விசுவாசிக்கல, நீ தண்ணிக்குள்ள போன்னு சொல்லி என்ன செய்யல? பேதுருவ அங்க விடல. அவன் நீ அற்பமா இருந்தா கூட, நீ என்ன விசுவாசிக்காம இருந்தா கூட உன்னை நான் தூக்குறேன்ப்பா, என் வார்த்தையை நீ நம்பாட்டி கூட உன்னை நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? கர்த்தர் உடனே தன் கையை நீட்டி அவனை பிடிக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டை நம்பாம நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், போடா நீ தான் என்னை நம்பலையடா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான்? விட்டுட்டு போயிடுவான். ஆனா விழும் தருணங்களில் தேவன் உடனே அடுத்த செகண்ட் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல தாங்குகிறதை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? பேதுருவின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு முறையும் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? கடந்த 9 மாதங்களில் நாம் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருப்போம், எத்தனை துன்பங்களை கடந்து வந்திருப்போம், எத்தனை கஷ்டங்களின் மத்தியில் நாம் நடந்து வந்திருப்போம். தாங்கி பிடித்தது தேவனின் கரம் அல்லவா? நம்மை வழிநடத்தி வந்தது தேவனின் கரம் அல்லவா? அடுத்தபடியாக யோசேப்பின் வாழ்க்கை. சகோதரர்களால் என்ன செய்யறான்? துரோகம் செய்யப்படுறான், அடிமையாக்கப்படுறான். சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? யோசேப்பை ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். குழியில போட்டுட்டாங்க. பாசமா தந்தை கூட இருக்கானேன்னு சொல்லி வெறுப்புல கோபத்துல என்ன செஞ்சிட்டாங்க? சகோதரர்கள், தன் சொந்த சகோதரர்களால குழியில தள்ளப்படுறான். கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்கிறார். குழியில போட்டுட்டாங்க. அவனை எடுத்து இன்னொரு நாட்டுக்கு வித்து அவன் சிறைச்சாலைக்கு போறான். அவன் மேல் தயவு வைத்து சிறைச்சாலை காவல் காக்கிறவன் கண்கள்ல தயவு கிடைக்க செய்யறாருங்க. இன்னைக்கெல்லாம் காவலர்கள் எப்படி ஒரு குற்றவாளிகளை கொடுமையா நடத்துறாங்க. ஆனா தேவன் சிறைச்சாலைக்காரனுடைய காவலாளி கண்கள்ல தயவு கிடைக்க செய்கிறார். பாத்தீங்களா? தேவன் கிருபையால் அவனை தாங்கினார், எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக மாற்றினார். தாங்கினது மட்டுமல்ல, ஆசீர்வாதமாக கூட யோசிப்பட நாட்கள்ல தேவன் மாற்றுவதை நம்ம பார்க்கலாம். கஷ்டங்களில் தேவனின் கிருபை நம்மை சுமக்கிறது அல்லவா? சகோதரர்கள் குழியில போட்டாங்க, வித்தான், அவன் நாட்டுக்கு ராஜாவை. அதே சகோதரர்கள் அவங்கிட்ட வந்து என்ன செய்யறாங்க? தானியம் வாங்க வர்றாங்க. தேவன் எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. தேவனுடைய கண்கள் அவனுக்கு எவ்வளவு கிருபை கிடைச்சது. தேவன் அவனை எவ்வளவு தாங்கி அரவணைத்து கொண்டு போனா அந்த அளவுக்கு உயரமா வைக்க முடியும். இன்னைக்கு உங்களை என்னையும் தேவன் அந்த உயரத்துல வச்சுதான் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம கீழே விழும்போதெல்லாம் நம்மளை தூக்கி கண் மலையின் மேல வைத்துதான் நம்மளை என்ன செய்யறார்? அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியா எலியா தீர்க்கதரிசியை நம்ம பார்க்கலாம். எலியா தன் வாழ்க்கையை விட்டு விடணும், எனக்கு இது போதும்பா சாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில கஷ்டத்துல இருக்கிறான், விரக்தி அடைகிறான். ஆனா தேவன் தூதரை அனுப்பி அவனுக்கு உணவளித்து புதிய பலத்தோடு புதிய சக்தியோடு பயணிக்க வைக்கிறார் அல்லவா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களில் நம்ம இதை பார்க்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, வனாந்தரம் மரமே இல்லை எங்கேயுமே, ஆனால் ஒரே ஒரு சூரை செடி இருக்கு, அதுக்கு அடியில் போய் உட்கார்ந்துருக்கான். நான் சாகணும், எனக்கு போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை நீர் என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, நான் ரொம்ப என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய தகப்பன், என்னுடைய பாட்டை பார்க்கல, நான் என்னதில்லை நல்லவன் இல்லப்பா, என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு என்ன செய்யறான்? நல்லா அயர்ந்து தூங்கிட்டான். ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்புறாரு, எழும்பே போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வனாந்தரம் எங்கிருந்து வந்தது சாப்பாடு? சாக போறேன்னு சொன்னவனுக்கு. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தை தண்ணீரும்
அடைய சாப்பிட்றப்ப அவன் விற்கிறக்கூடாது. பார்த்தீங்களா, நான் சாகணும்னு சொல்லி விரும்புகிறான். அந்த சாவு அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு கூட ஒரு தண்ணி பாத்திரத்துல அவன் தலை மாட்டுல இருக்கு. ரொம்ப தூரத்துல இல்ல, அவன் டயர்டா படுத்திருக்கான். எட்டி எடுக்கிற தூரத்துல தான் இருக்கு. நினைச்சிருந்தா ஒரு 10 அடி தள்ளி வச்சிருக்கலாம், ஒரு 5 அடி தள்ளி வச்சிருக்கலாம். எட்டி நடந்து அந்த வெயில் அவன் எடுக்க கஷ்டப்படுவானேன்னு சொல்லி கூட சுடப்பட்ட அடையும் தண்ணியும் பக்கத்துல இருக்கு. என் வாழ்க்கை போதும் ஐயா, நான் முடிச்சுக்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ள, என்னால இதுக்கு மேல முடியல இந்த உலகத்துல பயணிக்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? எலியாவை போல. இல்ல மகனே, இல்ல மகளே, உனக்கு இன்னும் நான் தாரேன், இன்னும் நான் பூரணமா உன்னை திருப்தி ஆக்குறேன். உனக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில தேவையோ அதெல்லாம் நான் உனக்கு தாரேன்னு சொல்லி கூட அப்போதைக்கு அவனுக்கு என்ன தேவை? சாப்பாடும் தண்ணியும் தானே. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அன்னனைக்குரிய தேவைகளை சந்திச்சு கொண்டு தானே இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் அதெல்லாம் வேணும்னு சொல்லி நினைச்சேனேன்னு. உங்களுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார் அல்லவா. அவன் தலைமாட்டில் என்ன இருக்கு? முழிச்சு பார்க்கிறப்ப அப்பமும் தண்ணீரும் இருக்கு. அவன் உடனே எந்திக்கிறான், ஆசையா எந்திக்கிறான், பசியில இருக்கான், கொனாந்தரத்துல களைப்பு, டயர்டு, பலன் இல்லை. அவனுக்கு சாப்பாடு கிடைச்சா, நமக்கு சாப்பாடு கிடைச்சா எப்படி ஒரு அவசரமா சாப்பிட்டு எப்படியாவது ஜீவனை காப்பாற்றணும்னு தோணும்ல. அதே நிலைமை தான் அந்த ஏலியாவுக்கு. புசித்து குடித்து திரும்பவும் என்ன செய்யறான்? சோம்பேறி மாதிரி படுத்துக்கிட்டான். கர்த்தருடைய தூதன் திருப்பி 2வது அவனை தட்டி எழுப்புறாரு. எலும்பு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்குப்பா. நீ திரும்ப திரும்ப எப்படியோ படுத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீ போக வேண்டிய பாதைகள், நீ கடக்க வேண்டிய பாதைகள், இன்னும் உன் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீ எலும்பு, இதுலயே நீ சோர்வாயிட்டா எப்படி? நான் ஒவ்வொரு பிரச்சனையில உன் கூட இருந்து உன் கரத்தை பிடிச்சி உன் கையை பிடிச்சி நடத்தி கொண்டு வரப்ப உனக்கு எதுக்கு கஷ்டம்? உனக்கு ஏன் கவலை? தேவன் சொல்கிறார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால ஒரு நாள் சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு நாள். தூதன் கொண்டு கொடுத்த அப்பம் அல்லவா, தேவன் மூலம் தூதனுக்கு கொடுத்தளிக்கப்பட்ட அப்பம் அல்லவா. தேவன் தூதன் மூலமாக கொடுத்தளிக்கப்பட்ட அப்பத்தினால ஒரு நாள் சாப்பிட்டான். எத்தனை நாள் பிரயாணம் பண்ணான்? 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 40 நாளுங்க, ஒரு நாள் 2 நாள் அல்ல. தேவன் இன்னைக்கு உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய ஜீவன் இருக்கும் மட்டும். ஐயோ என் வீட்டில் இது இல்லையே, எனக்கு இது கஷ்டமா இருக்குதே, மாசம் பிறந்துருச்சே, மளிகை ஜாமான் வாங்கணுமே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, என் பிள்ளைங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறதே என்று நினைத்து நாம் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். எம்மட்டும் நம்மை தாங்கி வழி நடத்தினவர் இனிமேலும் தாங்குவார் அல்லவா. ஏன் நாம் அதை மறந்து போகிறோம்? நம்மை அதை உணர்ந்து திரும்ப வர தேவன் அழைக்கிறார். தேவன் கை நீட்டுகிறார். தேவனுடைய கரத்தை நாம் பற்றி பிடிப்போமா? வாழ்க்கையில் நம்முடைய கால் இடரலாம். சோதனைகள், தோல்விகளினால, மன அழுத்தங்களினால நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரின் கிருபை எப்போதும் தாங்கி நம்மை பாதுகாக்கிறது அல்லவா. இருதயத்தில் பல கவலைகள் வந்தாலும் அவர் ஆறுதல் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறது அல்லவா. நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். பேதுரு நம்பாம அமிழ்ந்து போனார். தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நிச்சயமா முடிவு உண்டுங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் சொல்லவே இல்லை, என்னுடைய சுயமா எதுவுமே பேசவே இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாது என்கிறார். தேவனின் மீது நாம் நம்பிக்கை வைப்போமா? ஜெபம். கர்த்தாவே, இன்று உமது வசனத்தின் மூலம் எங்கள் இடறிய பாதைகளிலும் குழப்பமடைந்த சிந்தனைகளிலும் நீர் எங்களை தாங்கி காப்பாற்றுகிறீர் என்பதை உணர்கிறோம் ஐயா. எங்களின் குடும்பங்கள், நண்பர்கள், அன்புக்குரியவர்கள் அனைவருடைய வாழ்க்கை பயணத்திலும் சோதனைகளால் களைப்புற்று இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் கால்கள் இடறினாலும்
தாங்குகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. அவர்கள் மனதில் உள்ள கவலைகளை உமது ஆறுதல்களால் மகிழ்ச்சி அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் கூட உமக்கு நன்றி சுவாமி. நீர் எங்கள் கையை பிடித்து பாதுகாத்து நடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோமே அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.